அப்படி ஆக்கள் அடித்தால் காத்தல் எருமக்களை எண்ணத்தா ஜீவாத்மாக்கும் படி அழைக்கும் உபா மகேஸ்வரன் கையை மலையில் சாம்ராஜ்ய மண்டபத்தில் இருந்து வரக்கூடிய யாக எஞ்ஞாடி முடிவர்களுக்கும் அவர்களை காட்சி கொடுக்கும் நேரத்தில் அரக்கர்கள் செய்யும் அட்டூழியம் தாங்க முடியவில்லை. ஆண்டவா, எங்கள் ஞான உபதேசத்தை கொடுக்க வேண்டும் என்று அதோ இருக்கும் ஜனாதிபதிகள் ஓடி வந்தார்கள். என்னிடத்திலே கேட்கும் நேரத்திலே ஆண்டவர்கள் அரக்கர்கள் வரும் அழிவை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டும், அப்படி ஞான உபதேசத்தை அளிக்க வேண்டும் என்பதற்காக தட்சணா மூர்த்தியாக அவதாரம் எடுத்து அந்த முடிவர்கள் ஞான உபதேசத்தை கொடுத்தேன். அப்படி இருந்து இன்னும் தேவர்கள் என்ன செய்தேன்? நீலகண்டமாக தேவன் வைத்துனாக இருக்கும் நாராயணன் உரைத்தவன் தேவர்கள் மதுரங்களும் திருப்பார் கடல் கணிக்கும் தேவர்கள் இழந்த பொருள்களை பெற வேண்டும் என்ற நேரத்திலே இருவருமாக மந்திரகிரி மலையை மாறி மாறி இருக்கும் நேரத்தில் அந்த வாதகை சொல்லக்கூடிய விஷமான தாங்க முடியாமல் விஷத்தை கக்கினார். அந்த நேரத்தில் அமிர்தம் வரும் நேரத்தில் விஷமானது ஓடுகிறது. தேவர்கள் ஓடி வந்தார்கள். தேவர்களை காப்பாற்ற வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று அந்த விஷத்தை உள்ள வேண்டும் என்றார். அந்த நேரத்தில் இரு கரத்தாலே ஆ என்ற விஷத்தை ஆ என்று விடுகிறார். ஆளவாயன் ஓடி வந்தார். என்னுடைய தண்டத்தை பிடித்து விட்டார். அந்த நேரத்தில் விஷமானது ஒரு நேரத்தில் தண்டத்தை நின்று விட்டது. மீண்டும் இருக்கும் கையிலே இருந்தது. ஒரு பாகத்தை எடுத்து பிரம்மதேவனிடத்திலே கொடுத்து இன்னொரு பாகம் மைத்துனன் இரு கரத்தை உடல் அங்கு பூசிக்கொண்டார். அன்று முதல் இன்று முதல் பாமர மக்களுக்கு மும்மூர்த்திகளாக காட்சி கொடுத்து வருகிறோம். இன்று கைலை மலையை அமர்ந்திருப்போம். யாரார் கிடையாது. இது வந்து என்ன ஊரு ஊர் சொன்னாங்களா? ஏபி சத்திரம். ஏபி சத்திரமா? இல்லையா, அது விரிவாக போட்டு விரிவாக அருணாச்சல பிள்ளை சத்திரம். அருணாச்சல பிள்ளை சத்திரமா? இதுதான் கைலாயம் என்று சொல்லுவாக ஆண்டவன் வாழக்கூடிய இடம். யாரு? சிவபெருமான் வாழக்கூடிய இடம். மரியாதை கொடுத்து அழைத்து பார்ப்போம். இருக்கிறாரா இல்லையா பாருங்க. மரியாதை கொடுத்து பார்ப்போம். மரியாதை என்பது கிடைக்கவில்லை என்றால் சாமம் வேதம் சாமம் தண்டம் என்று சொல்லக்கூடிய வேதங்கள் கற்றுள்ளவன் தான். சரியார கற்றுள்ளவன். சண்டைக்கு போனா கூட சாமம் என்று சொல்லக்கூடிய சாந்தப்படுத்தி சொல்ல வேண்டும். அதற்கு ஏற்றுக்கொள்ள வேண்டாம், வேதமைப்படுத்தி பேச வேண்டும். அதற்கும் இசைய வேண்டாம், தாமம் என்று சொல்லக்கூடிய அதத்தை பேச வேண்டும். அதற்கும் இசையவில்லை என்றால் நான்கு வேதங்களை சிக்கர கற்றுமந்தவனா இருக்கும் கைலாயத்திலே ஆண்டவன் இருக்கிறார். ஐயா, ரேஷன் கடை பார்ல ஒண்ணு உட்காந்துங்குது. ரேஷன் கடை என்ன கடை? என்ன பாருங்க. ஆமா, எங்க பாரு அது இங்க வந்து கிருஷ்ணால் பார்த்து குத்தி அந்துக்கிறாங்க. அது கூட மழை ஏறினாங்கடா. இல்ல யார் சொன்னா? எங்க ஊர்ல போறதில்ல. எங்க ஊர்ல போட மாட்டாங்க, திட்டு பசங்க பழுத்து. எங்க ஊர்லாம் போட்டுருந்தாங்க. 1/2 லிட்டர் அந்த கூட போடுறாங்கப்பா எங்க ஊர்ல. ஆமா, சரி பக்கத்துலே கைலாய வாசி எப்பொழுது உமா மகேஸ்வரனை அழைத்து பார்ப்போம். இந்த கைலை மலையை யோக நிலை அமர்ந்திருக்கும் நேரத்தில் அடே கீதா என்று அழைக்கும். யாரடா நீ? என்ன யாருன்னு தெரியாத
நானே யாரு நீ எங்க ஆத்தா எங்க போய் என்ன என்னை பெத்தா எப்படி சொல்ல முடியும்? அதான் நம்ம உங்க ஆத்தா எங்க போய் பெத்தான்னு யாருக்கு தெரிய போகுது? ஏண்டா, அனாதையா நீ? ஆமா, நான் கணவன் கத்து போட்டானா? பணாய்க்கிறேன் நாங்க இல்ல, ஆத்தாப்பா பேர் தெரியாது, குழந்தை அனாதையா கணவன் தான் கத்து பேசிக்கிறீங்க. போட்டானே என்ன? ஜபாரியா உனக்கு பாய்மை சொன்னா கோச்சிங் போல இது. ஆமா, எது தாழ் தொகை இல்ல எது அதுதான் கெட்டியா பேசும். டேய், ஏச்சோ, என் திராட்சையின் ரகசியம் எனக்கு தெரியவில்லை. அதை நீ சொல்ல வேண்டும். இரு இரு மும்மூர்த்தியிலே முதல் மூர்த்தி ஆச்சு. இருப்பா. தம்பிங்களா என்னப்பா உட்காந்து கூத்து பார்த்தா ஒழுங்கா பாருங்க. அவனுக்கு எந்த ராசிங்கெல்லாம் அச்சு வாங்கி கொண்டாரு உங்களுக்கே அந்த கதை. ஆ? என்ன ஒரு ராசி வாங்கி கொண்டானுங்க இந்த பேர் கேட்கறானுங்கன்றானுங்க. கேட்டானுங்க. அந்த படம் அந்த உட்காந்துங்கிற பையன் தூங்கிற பையனை கேட்கறான். உட்காந்துங்கிறவன் தூங்குறவனை கேட்கணும். ஆ, எந்த கடையில ஆச்சு வாங்குறான்? எந்த கடையில் அச்சு வாங்குற உனக்கு 2 பேரும். 2 பேரும் நீங்க எந்த கடையில வாங்குறீங்க? கடவுளை புத்தூர் கடையில இவரு எங்க வாங்குறாரு? மணி வாங்குறாப்ல. எம்எஸ் கடையில் இந்த ஆட்சிக்கு இது உள்ள போட்டோம்னா 3 களம் பிடிக்கும். இது வந்து எங்களை சொல்லுது, ஏய் எதுவோ உழைக்கும் வர்க்கம். சாமி எதுவோ நீங்க சொல்லிட்டீங்க, உண்மைதான் ஒத்துக்கிறேன் நானு. ஆனா ரேஷன்கள்லாம் நான் வாங்கறது இல்ல சாமி. உண்மையில வராச்சு நீ வசதி இருக்குது, தர்மம் தான் பண்ணுவோம். அந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வசதி வரைக்கும் இருக்குது. உங்க புண்ணியத்திலயும் பகவான் புண்ணியத்திலயும் எதுவோ நல்லா இருந்துச்சு. நான் பொண்ணு வச்சு வராதான் துண்ணு வரேன். என்ன பண்றது? ஊரா இருந்தா ஏய், நான் மண்ணை அள்ளி வைக்க அன்று முதல் இன்று வரை உன்னுடைய நல்ல எண்ணத்தை எனக்கு குறைபாடுகளை நல்லபடியா வாழும். ஏச்சோ, என் திராட்சையின் ரகசியம் எனக்கு தெரியவில்லை. தாய் தந்தை யாரும் என்று தெரியவில்லை. சொல்லு உன்னுடைய பிறப்பின் ரகசியத்தை கூற வேண்டும். உண்மை. சுரேந்திரா, சாமி வேதம், ருக்வேதம், யஜுர்வேதம், அதர்வண வேதம் என்று சொல்லக்கூடிய 4 வேதத்தை பிரம்மனிடத்திலே ஒப்படைத்திருக்கிறோம். அகாரம் உகாரம் மகாரம் என்று சொல்லக்கூடிய கோவிட மந்திரத்தை மையமாக வைத்து பிறப்பை உற்பணம் செய்வதாகும். பிரம்மதேவன் தான் கேட்கணும், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அடப்பாங்களா இவனுக்கு தமிழ் மேல போடுறான். அவனுக்கு படைக்கும் தொழிலை கருத்தா ஏன் எருமக்களை 86 ஜீவாத உலகம் படியடக்கும் கருத்து. நான் சாப்பாடு போடுறேன். படைப்பின் ரகசியம் எனக்கு தெரியாது. அடிப்பின் ரகசியம் இவருக்கு தெரியாது. எஜமா நீ வச்ச வேலை தானே அது. அவனிடம் படைத்தது அவன் வேலை. அவன் தான் கணக்கில் இல்லாதவனுன்றானே. என்ன கணக்கில் சேர்க்கலையா? ஈஸ்வரர அவன் ஏட்ட பற்றி பார்த்துட்டு கணக்கிலே இல்லடான்றான். அது எனக்கு தெரியும். உனக்கு எனக்கு தெரியும். அட மச்சான், அப்பூடமா கட்டிக்க. மஞ்சள் ஆடையை அணிந்து பச்சை கஞ்சாவை உருகி அதை கரத்திலே வைத்து கசகசம் என்ற கசக்கி சிமிடியில் பொருத்தி கல்லோடு கல் உரசி தீ பொறிகளை எடுப்பி அதனுள் பொருத்தி கரத்துல வச்சுக்கின்னு கப்பு எதற்காக அந்த அவதாரம் எடுத்து உங்களுக்கு தெரியும். ஏய் பேசுடா. மல்லாந்து படுத்துக்கிறார பாரியில மக்களுக்கு எப்படி படியாள சாமி இங்க வாங்க. படியாள சொல்லு அடி வந்து அடிச்சு அடி போச்சான். அப்படி கூட மக்கள்லாம் இந்த மாதிரி படியாளது பக்கம்ன்றாங்க. இனி மக்களே உங்களை நான் மரக்காலில் அழுகிறேன். இவன் படியாளர் படி அடி விட்டு போச்சு. எப்படி எப்படி கஞ்சி அடிக்கிறாமா? பச்சை கஞ்சாவை உருகி சிவனையில் பொருத்தி கல்லோடு கல்லுரசி தீப்பொறிகளை எடுப்பி அதை அதனுள் பொருத்தி கரத்துல வச்சுக்கின்னு இப்படி அடித்து விட்டு வட்டப்பாறையில மறந்து கிடக்கும் போது மக்களுக்கு எப்படி படி அளக்கிறார்? சிவா மக்களுக்கு படி அளப்பதை பத்தி நீ கேட்கிற. எப்படி படி அளக்கிற? படி அளக்கிற நீதான் குடியா நாச்சு? எப்படி படி அளக்கிற? குடிச்சுட்டு கிடக்கும் போது போதையில் இருக்கும்போது எப்படி படி அளக்கிற? இந்த ஈசானியின் மகத்துவத்தால் சக்தியின் அம்சமாக ஈரே படால் உலகத்திற்கும் சக்தியின் அம்சமாக நான் படி அளக்கிறேன். சரியான வார்த்தை. சரி வாங்கட்டபடி அடக்கத்திய வண்ணனப்படி தொடங்கி சரியெடுத்தா பண்ணார பொண்ணு இருக்குது. அது என்ன பண்ணுது? கஞ்சி கலையத்தை எடுத்துக்கின்னு அம்மா அப்பா ஆத்துல துணி துவைக்கிறாங்க. அங்க போகுது. உங்க கருத்து மேலான கருத்து. இந்த ஜாதிங்க உருவானதே இந்த தேவ பசங்களால தான். ஆமா இந்த பாரு, அண்ணன் அக்காவை வச்சுக்கிட்டு அக்கா தம்பியை வச்சுக்கிட்டு முறை விட்டு முறை தவற மொத்தம் இந்த வாயில நல்லா வருது. அது வண்ணாரப்பன் இல்ல, ஒரே நிமிஷம் என்னுடைய சக்தி அம்சம்டா. ஒரே நிமிஷம் அப்பா, ஏதோ வயிற்று சோத்துக்கு பேசுறோம். என்ன மட்டும் எதுவும் தண்டிக்காத. ஆரட்ட ராஜகோபாலம் மட்டும் தண்டிச்சிருக்கு.
அப்படி தாய் தந்தைகளுக்கு கஞ்சி கலையம் சுமந்து செல்லும் அந்த பெண்ணானவள். இருப்பா இருப்பா சொல்லு. அவர் மேல என்ன உனக்கு அவ்வளவு ஒரு பாசம்? எப்பா ஒரு பாஜாரக்காரன் வந்து முன்னாடி உட்காந்துக்குமா சோத்துன்னு வரலையா ஊருக்கார பார்த்துட்டு ஏங்க யாருங்க பெருதானக்காரு அங்க நான் கேக்குறேன் ஏங்க நாங்க சாப்பாடு பொறுத்தார சரிங்க சாமான் செட்டா யாருன்னா கொடுப்பாங்க தார்பால யாருன்னா கொடுப்பாங்க தண்ணி யாருன்னா எடுத்தாருங்க அப்பம் புள்ள உட்காந்துக்கிறான ஓனரும் வாஜாரம் எப்பா சாமி யார் ஊருக்காரு வாங்க தார்பா போடுங்க லைட்டு போடுங்க அத்தாட வந்து தண்ணி எடுத்தாங்க பூஜை பொருள் எடுத்தாங்க சொல்றது இல்ல பண்ணுங்க நம்ம சோறு துண்டு வர வரைக்கும் உட்காந்துக்கிறானு பாருங்க கட்சியில காட்சி கூட கேட்டு வாங்க மாட்டான். இதுல என்ன பொறுப்புல இருக்கு? இரு வைக்க பிராயணும். என்ன பொறுப்புல இருக்கு? நான் மேனேஜர். கம்பெனி ஒரு மேனேஜர். ஆமா. எது நடந்தாலும் நடக்க வேண்டியது தனியா கணக்கெட்டு சொல்ல வேண்டியது தாங்க தான். பணத்துக்கு மட்டும் இல்ல. கம்பெனில என்ன குறையா இருக்குது ஆள் குறையா அதையும் நீதான் சொல்லணும். நூற்றம்பது மொத்தம் கும்பலா அது மட்டும் இல்ல எல்லாத்தையும் நீதான் கணக்கு பாக்குறாள். அந்த கணக்கு பாக்குறாள் நீதானே அதை போய் கேட்டு இருந்த. நீ அவன் வாங்குற 200 ரூபாய் என்கிட்ட கொடுத்து போய் பெருசா பணத்துக்காக வந்துக்கிறீங்க பணத்துக்காக வந்துருக்கீங்க. எல்லாரையும் எங்க இருந்து பிடிச்சா காட்டுல இருந்து போட்டி வந்துக்கிறீங்க. மழை பொண்ணு மாதிரி எதையுமே பேசாத அப்படின்னு உள்ள போயிடும் கம்முனு. ஏன் பாரு உள்ள காலைல எப்படியா ராஜா கலை காலைல எப்படி தூக்கிட்டு வாங்கி இதையே பேசிட்டு இருந்தா வாங்கி முடியலாமா? அப்படிலாம் நாடகம் வாங்க எடுத்து என்னடா பண்ற? என்னடா பண்ற? கொல்லிவேல வைக்க பிராயத கிடைக்கு. ஆமாடா. நக்கர நாயகியுமா செக்குன்னு சிவாலிங்கன்னு தெரியும். நக்கர நாயகி செக்குன்னு தெரியுமா சிவாலிங்கன்னு தெரியுமா? தெரியுமா உனக்கு? ஏய் இது ஒரு முறையோட நடந்துக்கணும். அத்தனையும் நடக்க கூடாது. அதுதான் மனித தன்மை. மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும். மனிதன் மிருகமாக மாறக்கூடாது. செடி கொடிகளுக்கு ஓரறிவு, ரெண்டு ரத்தைக்கு 2 அறிவு, பாம்பு பள்ளிகளுக்கு 3 அறிவு, பறவைகளுக்கு 4 அறிவு, மிருகங்களுக்கு 5 அறிவு, மனிதா பிறந்த நமக்கு மட்டும் 6 அறிவு. பகுத்தறிவை கொடுத்திருக்கிறான். இந்த இடத்தான் சாப்பிடணும், இந்த இடத்தான் மலம் கழிக்கணும், இந்த இடத்தில் தான் புணர்ச்சிக்கணும் இப்படின்னு ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. ஆனா மனிதனுக்கு உண்டு, மிருகங்களுக்கு இருக்குதா? கிடையாது. மனிதன் இப்பொழுது மிருகமாக மாறிவிட்டான். கலியுகம் முத்தி விட்டது. களி மாறியதால் மனிதன் மிருகமாயிட்டான். அது போட்டா மனிதன் சிந்திக்கிற ஆற்றல் 6வது அறிவு பகுத்தறிவு. மறந்துட்டான். அரை லிட்டர் பாட்டில் வச்சுக்கிட்டு அதுலயே தண்ணி குடிக்கிறான், அதுலயே தூத்து காய்கிறான். அன்னாடம் சொல்றேன். நான் கூட அப்படிதான் செய்யறேன். 1 லிட்டர் தண்ணி போறோம் காலையில தண்ணி குடிச்சுட்டு போறோம். 1 லிட்டர் எப்படியா பாத்துக்கலாம். அதுக்கு என்னன்னா பேரல் இடம் எடுத்து வச்சிருப்பாங்க. நீ ஒருத்தனை தவறாத இதே மாதிரி கேள்வி கேட்டு வந்தாக்கா என்ன சரிப்பா. அதனால மஞ்சள் ஆடையை அணிந்து வச்சகிஞ்சாவை சொன்னேன். அது மட்டும் கிடையாது. இந்த வண்ணார பெண்ணானவள் கஞ்சி கலையத்தை சுமந்து செல்றார். மறந்தே போகுது. கஞ்சி கலையத்தை இடத்தை செல்றார். அந்த இடத்துல இவர் என்ன பண்றாரு? உண்ணாமலை என்று சொல்லக்கூடிய பெண்ணானவள் வண்ணார பெண் துணி தைக்கிற தாய் தந்தைகளுக்கு கஞ்சி கலையம் சுமந்து. ஆமா குளம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல கஞ்சி கலையம் எடுத்து போற பொண்ணை போய் இவர் என்ன பண்றாரு? பிடிச்சி அந்த பொண்ணை போய் கைப்பிடிச்சிருக்கலாமா? அவ உண்ணாமலை என்று சொல்லக்கூடிய பெண்ணானவளை கைப்பிடிச்சு இருக்கிறாரு அண்ணாமலையா. பேரு அண்ணாமலை. அங்க அந்த பொண்ணானவர் இழுத்துல அந்த பொண்ணை பார்த்துட்டு அதே அந்த பொண்ணு குழந்தை ஐயோ அம்மா அப்பா ஓடி வாருங்கள், யாரோ என் கத்தை சூறையாட வந்திருக்கிறார் கதறுகிறார். பார்த்தாங்க வண்ணாரெல்லாம் கையில் துணி தான் வச்சுட்டாங்க. துணி துவச்சிட்டு இருந்தாங்க. ஈர துணியோட விட இருந்தாங்க. இவரை படிக்க வச்சுட்டு புது வேலையை வச்சு வாங்குறாங்க. ஐயோ 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 அந்த ஐயோ என்று நான் திரு என்று சொல்லக்கூடிய ஆண்டவன் என்னை அடிக்காதீங்க, நான் அவதாரத்தால் இந்த இடத்திலே வந்திருக்கிறேன். இந்த பெண்ணானவளை நான் சிறை எடுத்து செல்ல வேண்டும். இவளுக்கு என் மனைவி அந்த இடத்துல சொன்னதும் சரி பார்த்தாங்க ஓய்வு போறான்னு அப்படிப்பட்ட இடம் எந்த இடம்? திருவண்ணாமலை. அதுதான் திருவண்ணாமலை. அது காலம் அருவி இன்றைக்கு திரு அண்ணாமலை. திருவண்ணாமலை. எப்படி மேல ஆகாயத்துல போறப்ப அவங்க பாவம் வண்ணாமலை என்ன பண்ணுவாங்க? அந்த இப்ப எல்லாம் கோச்சுக்குவாங்க. அப்ப துணி துவைக்கிறப்ப பொண்ணானவங்க வெறும் புடவை தான் கட்டிப்பாங்க. மேல ஜாக்கெட் எல்லாம் கிடையாது. அந்த காலத்துல ஒரு பொம்னாட்டி பொண்ணுக்கு ஈர துணியோட துணி துவைச்சுன்னா என்ன அவனுக்கு என்ன வந்தது? ஏண்டா துணி துவைச்சது என்னுடைய அம்சமான சக்தி.
நேரா பார்க்க போனேன். இவ துணி அடிக்கும் போது அவன் அங்கல் அசைவதை பார்த்து ஓடி கட்டி பிடிச்சிட்டேன். அதான் இந்த பாரு நிலவிலக்கப்ப சொல்லணும். ஒரு ஊர்ல அப்படிதான் ஓடப்பட்டானுங்க பசங்க. இந்த மச்சான் அப்புறம் பொம்மடி பண்ணுகிறா, நான் போய்கினே இருக்கிறேன், என்ன புஷ் தள்ளுற மாதிரி தள்ளுறானாங்க. அது ஒன்ன மாதிரி ஆளு செய்யுது. இது அது தேவர்கள் திருவிழையா புடிச்சா பாரு, உங்க வார்த்தை புடிச்சவனையும் கொடுத்தாங்க, நின்னு துணியும் கொடுத்தாங்க. அந்த மாதிரி உன்னை அடிச்ச வயதான் ஐயோ ஐயோ என்ன எல்லாம் உங்களால வரத்தாண்டா அதெல்லாம். தேவர்களின் திருவிழா மானம் கட்ட கதை நட்டு. சொல், உன்னை ஏற்றுவதோ பேசுவதோ திட்டுவதோ எதுவும் இருக்காது. நான் தர்ம நிரூபணம் கேட்கிறேன். ஆண்டவனாக வழங்கக்கூடிய உனக்கு தெரியாமல் இருக்காது. ரகசியத்தை சொல்ல வேண்டும், சொல்லுங்க. ரகசியத்தை உரைக்க வேண்டும் என்று ஏராளமாக பேசுகிறாய். போனது போகட்டும், கோடி அரக்கர்கள் ஓடி வந்தார்கள். அண்டவா சிவசிவா சம்போ சங்கரா என்று பாதத்திலே பணிந்து அதே கோடி வரத்தை பெற்று சென்றார்கள். ஆனால் நீயா என்ன ஏளனமாக பேசுற? இனி முதல் காலை விடுத்து விட்டு ஆண்டவிட தெய்வம் என்று பாதத்தை மீது மன்னிப்பை கேள். உனக்கு அரவணைக்கு ஈசா, நான் கேட்கும் கேள்விகளுக்கு இதுவரை முறையோடு பதிலில்லை. அந்த படைக்கும் தொழில் ரகசியம் பெருமனித்தார். நான் படி அளக்கும் கருத்து அவன் படைக்கிறது. அவனை கேட்டது அவன் என்ன சொன்னான்? நீ சாதாரண மனுஷன் கிடையாது. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். தெரியாத ஒன்று கிடையாது. இந்த புலால் சாப்பிட மாட்டீங்களா? இதுவரை கிடையாது. புலால் சாப்பிட மாட்டீங்க. சிவசிவா சிவசிவா என்று என்னுடைய பக்தர்களே என்ன விளைக்கிறார். அவர்களே சாப்பிட மாட்டாங்க. புலால் சாப்பிட மாட்டாங்க. அவதாரத்தில் சாப்பிட்டு உண்மைதான். புலால் இருக்கும்போது கிடையாது. சிறந்தவனுக்கும் வெண்காட்டு அவதார தன்மைகள் ஒரே ஒரு குழந்தை. அவங்க தினந்தோறும் ஒரு பரதியை செய்ய அமுது படைப்பது வழக்கம். என்ன பண்றது? சொன்னா ஏத்துக்கணும். சொல்றேன், நான் படிக்கிறேன் இடிக்கிறது.